பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த யம பயம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகின்றது. பொதுவாக மரண பயம் என்பது வருவதற்கு காரணமே அந்த நிலையில் நமக்கு யார் துணை என்கிற தெளிவு இல்லாததுதான். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆருயிர் தன்னை வவ்வினாய்க்கு உன்றன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ எனை நமன் தமர் நலியின் இவன் மற்ற என் அடியார் என சிந்தையால் வந்து நீ விளக்குவா என சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் என்று பெருமானை வணங்கி வழிபடுகின்றார். சிவபெருமானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு யமபயம் அண்டாது என்கிற உறுதிப்பாட்டை சொன்னார்கள். அப்படி யமன் நெருங்கி வந்தாலும் மார்க்கண்டேயருக்காக வந்து காவல் செய்தருளியது போல் கரைகண்ட பெருமான் நம்மையும் காப்பாற்றுவான் என்கிற அந்த அருமையான உறுதிப்பாட்டை இந்த தேவாரம் நமக்கு வழங்குகின்றது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமுறை சிந்தனைகளில் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான இந்த அருட்பதிகங்களிலிருந்து சிலவற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். மனிதனுக்கு வரக்கூடிய பயங்கள் பலவிதம். எவற்றுக்கெல்லாம் மனிதன் பயப்படுகிறானோ இல்லையோ, பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த யம பயம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகின்றது. பொதுவாக மரண பயம் என்பது வருவதற்கு காரணமே அந்த நிலையில் நமக்கு யார் துணை என்கிற தெளிவு இல்லாததுதான். இறைவனை நெஞ்சுருகி வழிபட்டு இறைவனுடைய அருளுக்கு ஆட்பட்டால், அதே மாதிரி ஒரு ஞானமடைந்த குருவினுடைய கருணைக்கு ஆட்பட்டால், உடலை விட்டு பிரிகிற அந்த உயிரை எங்கே கொண்டு போய் செலுத்துவது என்பதில் இறைவனும் குருவும் தெளிந்த முடிவெடுத்து வழிநடத்துவார்கள் என்று தெரிந்தவர்களுக்கு மரண பயம் வராது. அந்த நேரத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையைத்தான் சராசரி மனிதர்கள் முன்வைப்பதற்காக அவற்றை திருமுறைகளில், திவ்ய பிரபந்தங்களில், இன்ன பிற ஆன்மீக இலக்கியங்களில் வைத்து நாம் பாராயணம் செய்வதற்காக அருளாளர்கள் பாடி அருளியிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பாடலை தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளுகின்றார். அவர் திருக்கடவூரிலே நடைபெற்ற அந்த அற்புதத்தை சுட்டி பாடுகின்றார். அறிவு வளர்ச்சி அதிகம் இல்லாத, நல்ல குணங்கள் இல்லாத, ஆனால் 100 வயது வாழக்கூடிய மகன் வேண்டுமா? தெய்வ பக்தியும் ஞானமும் கொண்டு 16 ஆண்டுகள் மட்டும் வாழக்கூடிய மகன் வேண்டுமா என்று சிவபெருமான் கேட்க, பிள்ளை வரம் வேண்டி தவம் செய்த முனிவர் ஞானம் பொருந்திய பிள்ளை 16 வயது வரை இருந்தால் போதும் என்று கேட்க, மார்க்கண்டேயர் அவதரித்தார். அவருக்கு 16 வயது நெருங்குவதற்கு ஓராண்டு முன்பாக அவருடைய பெற்றோர் வருத்தத்தில் இருந்தார்கள். ஏன் வருந்துகிறீர்கள் என்று கேட்டபோது, இன்னும் ஓராண்டு காலம்தான் உன்னுடைய ஆயுள் என்று சொல்ல, நான் சிவனை வழிபட்டு அந்த வினையிலிருந்து, அந்த விதியிலிருந்து மீள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சிவாலயமாக வழிபட்டு கொண்டே வந்தார் மார்க்கண்டேயர். 107 தலங்கள் வழிபட்டுவிட்டு 108வது தலமாக திருக்கடவூருக்கு வருகை புரிந்து அமுதகடேச பெருமானை அவர் வழிபட்டார். அப்போது யம தூதர்கள் வந்து அவரை அணுக முடியாமல் திரும்பி செல்ல, யமனே வந்தான். அவரை பிடிக்க முற்பட்டான். பாசக்கயிற்றை வீசினான். அந்த கயிறு லிங்க திருமேனியின் மேல் பட, அந்த லிங்க திருமேனியிலிருந்து காலசம்ஹார பெருமான் தோன்றி யமனை சம்ஹாரம் செய்தார் என்பது நாம் இன்றும் திருக்கடவூர் தலவரலாற்றிலே பார்க்கிற ஒரு அருமையான நிகழ்வு. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக
வந்த காலந்தன் ஆருயிர் தன்னை வவ்வினாய்க்கு உன்றன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ எனை நமன் தமர் நலியின் இவன் மற்று என் அடியார் என சிந்தையால் வந்து நீ விளக்குவா என சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் என்று பெருமானை வணங்கி வழிபடுகின்றார். இதில் என்ன ஒரு அழகு என்றால், யமன் என்னை பீடிக்க வருகிற போது நீ வந்து காக்க வேண்டும் என்பதை அருளாளர்கள் பலர் பாடுகிறார்கள். அதற்கு நாவுக்கரசர் பெருமான் உட்பட எல்லா அருளாளர்களும் அதற்கு பாதை அமைக்கிறார்கள். இதே திருக்கடவூரில் தான் அபிராமி பட்டர் அபிராமி இடத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகம் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சேல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே என்று விண்ணப்பித்தார். அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்தை நீ என்னை நமன் தமர் நலியின் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் சூழ் திருப்புன்கூர் உடையானே என்று திருப்புன்கூர் இறைவனை அவர் வணங்கி பாடுகிறார். அப்படியானால் இறைவனை சரணடைந்தால் யமபயத்திலிருந்து மீள முடியும் என்கிற உண்மை திருமுறைகள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. நமன் தமர் நலியின் என்றால் நமனுடைய தூதர்கள் வந்தாலே நீ வந்து விட வேண்டும் என்று அந்த உறுதிப்பாடு கிடைத்ததனாலே தான் அருளாளர்கள் யமபயத்தை தாண்டி நின்றார்கள். அருணகிரிநாதர் கந்தரலங்காரத்திலே பாடுவார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்று என் கை கெட்டவே என்பார். வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே என்று யமனையே மிரட்டுவார். அந்த வழியிலே வந்த மகாகவி பாரதி, காலா உன்னை சிறு புல் என மதிக்கிறேன் என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று பாடக்கூடிய அந்த தன்மையை எல்லாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் வழியமைத்தார்கள். சிவபெருமானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு யமபயம் அண்டாது என்கிற உறுதிப்பாட்டை சொன்னார்கள். அப்படி யமன் நெருங்கி வந்தாலும் மார்க்கண்டேயருக்காக வந்து காவல் செய்தருளியது போல் கரைகண்ட பெருமான் நம்மையும் காப்பாற்றுவான் என்கிற அந்த அருமையான உறுதிப்பாட்டை இந்த தேவாரம் நமக்கு வழங்குகின்றது.